இல்லைங்க, ஆஸ்பத்திரியில குடுக்கற மாத்திரை தான் குடுக்கறாங்க. ஈரோட்டுல நாங்க போவோம், மாத்திரை வாங்கிட்டு வந்து. என்ன மாத்திரை? பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? இருக்குதுங்கம்மா. கொடுங்க. உனக்கு ஏந்திருக்க முடியலையா காலையில? அதெல்லாம் ஒண்ணு எந்திரிப்பேன்னு அப்புறம் 1:30 மணிக்கு ஏந்திருக்கிறது? 1:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. சீக்கிரம் எந்திரிச்சிடும்னால 9 மணிக்கு எந்திரிப்பியா? இப்ப என்னோட இஷ்டம் எல்லாமே. அது எப்படி உன்னோட இஷ்டத்துக்கு நடந்துப்ப? எல்லாம் அவங்க 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 இஷ்டத்துக்கு பண்ணா இயங்க முடியுமா? ஹலோ, எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? அவங்க 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 இஷ்டத்துக்கு பண்ணா காலையில இருந்து நைட்டு வரை நீ என்னென்ன பண்ணுவ சொல்லு. எந்திரிச்சு சாப்பிடுவேன். எழுந்திரிச்ச உடனே சாப்பிடுறதா? எந்திரிச்சு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் பார்ப்பேன், வீட்டு வேலையெல்லாம் இருந்தா செய்வேன். அளவுதான். இதை தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அளவுதான், என்னால முடியல. தெம்பு இல்லை என் மனசுல தைரியம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் இல்ல? மனசு விட்டு போச்சு. சண்டை போட்டே இருக்காங்களே. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதான் என்னோட கவலையே. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் முழிச்சிட்டு இருக்கேன். இன்னமே உன்னை திட்டுறாங்களாமா? திட்டுறாங்க. யாருமே திட்டலைங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்பா அம்மா நல்லா இருந்தா அதுவே போதும். இதை தவிர நான் எதுவுமே சொல்லல.